காலப்போக்கில அது உலகம் முழுவதும் விஸ்தாரமாய் பரவி அது தேசங்கள் மேலும் சபைகள் மேலும் அல்ல எல்லா மக்கள் மேலும் அது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இயேசுவின் பிறப்பிற்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன் இந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகத்தில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் என்கிற அந்த கடைசி புத்தகம் வரை நட்சத்திரம் ஒவ்வொரு பகுதியிலேயும் அது தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய படைப்பில 4ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நட்சத்திரத்தை உண்டாக்கினார். 1ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் என்றார். வானம் என்கிற ஆகாய விரிவிலே ஆயிற்று. இரண்டு சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இவைகள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷன் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வானத்துல தம்முடைய அற்புதமான படைப்பை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கிதான் மனுஷனை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் உருவாக்குகிறார். அவைகள் உண்டாக கடவுது என்ற ஒன்றே ஒரு நாள் உண்டானது. ஆனால் மனுஷனையோ தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அவனை உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நமக்கு வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, மனிதர்களை இந்த நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவர் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதர்களும் நட்சத்திரங்களும் ஒரே சீராய் அது தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனிடத்திலேயோ தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 5ஆம் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமோ. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியாது, அத்தனை படைப்புகள். அதை போலவே உன் சந்ததியும் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கை கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி நட்சத்திரங்களை போல பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நட்சத்திரங்கள் என்றால் மக்களை குறிக்கிறது. உன் சந்ததியும் நட்சத்திரங்களை போல எண்ணிலடங்காமல் இந்த பூமியிலே உண்டாகும். தனி மனிதனாய் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய வாக்கை ஆபிரகாமுக்கு சொல்லி நீ பெருகுவாய் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு நோக்கி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொன்னார். ஒரு சொப்பனத்தை ஒரு கனவை கண்டு தன் தகப்பனிடத்திலே சொல்றார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் அப்படி என்று சொன்னால் அவங்க அப்பா பின்னால் அதற்கான விளக்கத்தையும் சொல்றார். நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டுமோ என்று சொன்ன பொழுது அதை அவன் இருதயத்திலே வைத்து வைத்தான் என்று வசனம் சொல்கிறது. அதை தன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொண்டான். அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்துல தகப்பனும் தாயும் தன்னுடைய 11 சகோதரர்களும் தன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி தேவன் சொப்பனத்திலே யோசேப்போடு கூட பேசினதை அங்கு நாம் பார்க்கிறோம். இப்ப இதுல குறிப்பிடப்படுகிறது என்ன? நட்சத்திரம் என்பது சகோதரர்களை, உறவுகளை, சொந்தங்களை, ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நட்சத்திரம் என்கிற இந்த மக்கள் திரளாய் பெருகினத பொழுது
பிசாசுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த நட்சத்திரங்களை ஆளுகை செய்ய வேண்டும், இந்த நட்சத்திரங்களை கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்துல இந்த நட்சத்திரங்கள் என்கிற மனிதர்களை குறித்து பிசாசு ஒரு எண்ணத்தை வைக்கிறார். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. இதை நீங்க வேதப்படி எடுத்துக்கொண்டால் இந்த நீங்கள் ஓப்பனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வானத்தையும் நட்சத்திரங்களையும் குறிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் மேலே தன்னுடைய ஆளுகையை, தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று பிசாசு தன் இருதயத்திலே சொன்னான். லூசிபர் தன் இருதயத்திலே சொன்னான். அப்பொழுதுதான் அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நட்சத்திரமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்க்கிறார். உன்னிடத்துல என்னிடத்துல அந்த பிரகாசத்தை பார்க்கிறார். உன்னிடத்துல என்னிடத்துல தேவன் உன்னால் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அவர் பார்க்கிறார். ஆகவேதான் இந்த நட்சத்திரங்களுக்கு மேலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த லூசிபரை, இந்த பிசாசை, இந்த வலு சர்ப்பத்தை, இந்த சாத்தானை கர்த்தர் மேற்கொள்ளும்படியாக பூமியிலே ஒரு நட்சத்திரமாய் பிறக்கும்படியாக பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 17வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உருவாகும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், நொறுக்கி. கவனிக்கவும், ஒரு நட்சத்திரம் எழும்பும் என்று பிலேயாம் சொல்லுகிறார். பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக, திரளாய் பெருகின அந்த இஸ்ரவேல் நட்சத்திரங்களை சபிக்கும்படியாக ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் அவனுக்கு கூலி கொடுத்து சபிக்கும்படியாக நிற்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலேயாமை தொட்டு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று அவன் கண்டு சபிக்க வந்தவன் அவர்களை வாழ்த்துகிறான், ஆசீர்வதிக்கிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில உங்களுக்கு விரோதமாய் எத்தனை எதிர்ப்புகள் மனிதர்கள் எழுப்பினாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய கரம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த நட்சத்திரங்களாகிய பெருகி இருக்கிற இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக பிலேயாம் எழுந்தாலும் அதிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும். பல நூற்றாண்டுகளுக்கு பின்பதாக பெத்லகேம் என்ற சிற்றூரிலே அந்த நட்சத்திரம் பிறந்தது. அது அநேக மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அநேக மக்களுக்கு வழிகாட்டும்படியாக, அநேக மக்களை ரட்சிக்கும்படியாக ஒரு ஏழை குலத்தில் பிறந்து இந்த அகில உலகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வீட்டில பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தொழுது கொள்ளுகிற மிகப்பெரிய மார்க்கமாய் அநேக மக்கள் ஏற்று வழி நடக்கிற தேவனுடைய ஜனங்களாய் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரம் ஆளுகை செய்கிற நட்சத்திரம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திரத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே உதித்தார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற இந்த நட்சத்திரம் உனக்காக எனக்காக புதிதாய் உண்டாக்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். எல்லா நட்சத்திரத்தையும் இருக்கிறது. அன்றைக்கே வானத்தை ஆராயக்கூடியதான ஆராய்ச்சியாளர்கள் இருந்து இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் வானத்தை உற்று கொண்டே இருப்பார்கள். அப்போ ஒரு நட்சத்திரம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது. இது மற்ற நட்சத்திரங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. இதனுடைய காரியம் என்ன என்று ஆராய்ந்த பொழுதுதான் வேதத்தோடு அவர்கள் ஒப்பிட்டு ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்கிற மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. பெத்லகேம் என்கிற சிற்றூராகிய அந்த இடத்திலிருந்து யூதருக்கு ராஜா பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனத்தை அவர்கள் படித்து அதை பின்பற்றுகிறார். பின்தொடர்ந்து வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டதனுடைய அவசியம் என்ன?
அது உண்டானதுனாலே நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்வோம். என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து கேட்ட 24ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். இந்த நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து தோன்றி அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லா மக்களையும் ஆளுகை செய்கிற நட்சத்திரம். the star of governance அல்லது the star of rule, அதிகாரம் உடையதாய் ஆளுகை செய்கிறதாய் இருக்கும். அப்படி என்று சொன்னால் இந்த பூமி ஏற்கனவே ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சக்தியின் கீழ் ஆளுகையில் இருக்கிறது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவனுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து பிரித்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக ஒரு புதிய ஆளுகை இந்த பூமிக்குள்ளே வருகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த ஆளுகை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த ஆளுகை எப்பொழுது நம்மிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? வாசனத்துல சங்கீத புத்தகம் 8வது சங்கீதத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை செய்தி. நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரே வானத்தின் கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு சிறு மனிதனை உண்டாக்கி அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கி அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அதன் மேலே ஆளுகை செய்யும்படியாய் வைத்தீர். ஆனாலோ அவன் அந்த ஆளுகையை இழந்து போய் அவன் தடித்து விடப்பட்டவனாய், துரத்தப்பட்டவனாய், தேவ சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டவனாய் காணப்படும். அந்த ஆளுகையை அவன் பெற்றுக்கொண்டு அதன்படி இல்லாதபடி அவன் துரத்தப்பட்டான். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாஸ்திரிகள் ஏரோதை பார்த்து சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டு கீழ்ப்படியாமையினால் அந்த ஆளுகை நம்மிடத்தில் எடுக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் உனக்கும் எனக்கும் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுக்கும்படியாக இயேசு என்கிற மகா உன்னதமான தேவன் இந்த பூமிக்கு தம்முடைய ஆளுகையை கொடுத்து யூதர்களில் இருந்து அந்த ஆளுகை துவங்கி உலகம் முழுவதும் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஆளுகையும் மகிமையும் மீண்டும் மீட்டு தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். சகரியாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சகரியா 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து அவர் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இதுவரை இன்னொருவரின் ஆளுகைக்குள்ளே இருந்த உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி மீண்டும் அவர் ஆளுகை செய்வார். அவர் மகிமை பொருந்தினவராய் இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய ஆளுகையிலே பஞ்சம் இல்லை, அவருடைய ஆளுகையிலே வியாதி இல்லை, அவருடைய ஆளுகையிலே பலவீனம் இல்லை, அவருடைய ஆளுகையிலே பாவம் இல்லை. அவர் மகிமை பொருந்தினவராய் ஆளுகை செய்வார். ஏனென்றால் முந்தி நாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை பிடித்து மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தின ஆளுகை நட்சத்திரமாய் வந்தார். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மீதான ஆளுகை உன்னிடத்திலே வரும். முந்தின மகிமை அல்லது முந்தின ஆளுகை உன்னிடத்திலே மீண்டும் வரும். எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரும். பாவி என்கிற ஒரு முத்திரையோடு சுற்றி கொண்டிருந்த அலைந்து கொண்டிருந்த உன்னையும் என்னையும் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டு பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் ஆண்டவர் மீட்டெடுத்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்த உனக்கும் எனக்கும் ஒரு கேள்வி முன்பாக வைக்கப்படுகிறது. நீங்கள்
அல்லது நீங்கள் யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறீர்கள்? அல்லாவிட்டால் உங்களை ஆளுகை செய்வது யார்? இரண்டு வித ஆளுகை நான் சொன்னேன். ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசனுடைய ஆளுகை, இன்னொன்று வானத்தையும் பூமியை உண்டாக்கி அவைகளை மனிதன் விட்டு போட்ட பின்பு தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ஆளுகையை மீண்டும் அவர் மீட்டெடுத்து உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம யாருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம்? நம்மை ஆளுகிறது யார்? பெயர் மாற்றிக் கொள்வதனாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆலயத்துக்கு செல்வதனாலே நாம் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? அல்லது பாடல் பாடி பரிசுத்தமாய் நான் இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதனாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இயேசு எப்படி நடந்தாரோ அப்படி நீயும் நானும் நடக்கும் பொழுது நாம் அவருடைய சாயலாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, என்னை ஆளுகிறது யார்? உலகமா அல்லது உலகத்துக்குள்ள வந்து என்னை மீட்டெடுத்த இயேசுமா? இரண்டு கேள்வி. நாம் சொல்லுவோம், என்னை மீட்டெடுத்த இயேசு என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் என்னை நடத்துகிறார். அவருடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறேன். அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நடக்கிறேன் என்று சொன்னால் உங்களை ஆளுகை செய்கிறது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆளுகையிலே சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இதனோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது நித்தியமாய் தேவனோடு ஆளுகை செய்கிற மக்களாய் நாம் இருப்போம். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஆண்டவர் உலகத்தில் நம்மை திடப்படுத்துகிறார். எத்தனை நெருக்கங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்தாலும் என்றைக்கும் இல்லாதபடி நீங்க இந்த யூடியூப் அல்லது அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு விதமான நோய் பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன நோய் என்று சொன்னால் சகிப்பு தன்மை குறைந்து போன நோய், மத நோய். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போராட்டங்கள். கேரல் டவுன்ஸ் போனா அந்த பேண்ட் எல்லாம் கிழிக்கிறான், அந்த தாத்தா வேஷம் போட்டுனா அந்த பசங்களை அடிக்கிறான், அதனுடைய பொருட்களை விற்கிறாங்க. அங்க வந்து ஒரு சண்டை, சபைக்குள்ள புகுந்து நீ கிறிஸ்தவனா இது இந்து தேசம் என்று சொல்றான். ஒரு பக்கம் அப்படி நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் அத்தனை கொடுமைகளும், ஒரு பக்கம் அத்தனை நெருக்கங்களும் தேவ மக்களுக்கு வந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, எத்தனை உபத்திரவங்களை நெருக்கினாலும் என்னை ஆளுகை செய்கிற இயேசுவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு பக்கம் நெருக்கம், இன்னொரு பக்கம் பெருக்கம். தேவன் புதிய புதிய ஆத்துமாக்களை, ஜனங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இது அன்பின் மதம் அல்லது அன்பின் மார்க்கம். நீ எந்த அளவு நெருக்கிறையோ, வன்மங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற, ஒரு பக்கம் நெருக்கி கொண்டிருந்தாலும் தேவனுடைய அன்பு ஜனங்கள் மேல பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, பாடுகளோ, துன்பங்களோ ஒன்றுமே என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னார். எத்தனை பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்வேன். ஆகவேதான் உலகத்திலே உங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை நெருக்கினாலும் அதை சகிப்போம் என்று சொன்னால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம். தானியேலுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. தானியேல் 4ஆம் அதிகாரத்தின் 3வது வார்த்தை. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இன்றைக்கு இருந்து ஆளுகை செய்த 5 வருஷத்துல காணாமல் போகிற அதிகாரம் அல்ல. நினைச்சுட்டு இருக்கிறாங்க, நாங்க நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பிரதம மந்திரி, நிரந்தர என்ன சொல்லுவாங்க செயலாளர்,
என்னென்ன சொல்றாங்கல்ல, நிரந்தரம். ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவரே நமக்கு நிரந்தரமான ராஜா. அல்லேலூயா. ஏதோ எமோஷன்ல பேசுறது கிடையாது. மக்கள் கூட்டிட்டா எமோஷன்ல பேசுறது கிடையாதுங்க. இது தேவனுடைய ராஜ்யம். இந்த களிமேல் ஒருவன் மோதினாலும், இந்த கல் ஒருவன் மேல் மோதினாலும் அவன் நசுக்கப்படுவதுதான் உண்மை. எத்தனை பெரிய ராஜாக்கள் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக எழுந்தார்கள். அவர்கள் எல்லாம் இல்லாத இடம் போனார்கள். இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிறதான அரசியல்வாதிகளும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ மோதுகிறது, நீ நசுக்கிறது கிறிஸ்தவர்களை அல்ல, அழைத்த அவருடைய வல்லமையுள்ள தேவனை. வேதம் சொல்லுகிறது அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் சிறந்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு இமை பொழுதுல நான் கட்டின பாபிலோன் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை உயர்த்தி பெருமை பாராட்டின நேபுகாத்நேச்சார் அடுத்த நிமிடம் கீழே விழுந்து மாடுகளைப் போல, காட்டு மிருகங்களைப் போல பிள்ளை தின்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை குறித்து நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம் கர்த்தர் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நமக்கு வல்லமையும் ஞானத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவரே ஆளுகையின் நட்சத்திரம். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய மக்களுமாய் இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட, இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற நட்சத்திரமாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? வசனத்தில் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். ஏற்கனவே வாசித்திருக்கோம். வாசிக்கலாம். 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வந்தோம். அவருடைய நட்சத்திரம், இயேசுவுடைய நட்சத்திரத்தை கண்டார். The star of identify. அவருக்கென்று ஒரு தனித்துவம், அது ஒரு அடையாள நட்சத்திரம். தன்னை வெளிப்படுத்தும்படியாய் அடையாளப்படுத்தின ஒரு நட்சத்திரமாய் இருந்தது. தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது உலகம் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவளை பார்த்த உடனே தெரியுதுங்க கிறிஸ்தவர்கள் என்று. எப்படி? பூ வைக்காம, பொட்டு வைக்காம அப்படி இருக்கிறதுனாலயா? வெள்ளை உடை தரித்துக் கொள்வதனாலயா? அல்லது இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களிலே விசேஷமான பலபலக்கும் ஆடைகளை நாம் உடுத்திக் கொள்வதனாலேயா? பாடல் பாடுவதனாலேயா? இல்லை. உங்கள் முகத்தில் அவருடைய சாயல் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் அவர் வாசம் வெளிப்பட வேண்டும். உங்கள் நடத்தில் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய அடையாளங்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஐடென்டிஃபை பண்றோம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இருந்து புறப்படுகிறதெல்லாம் இயேசுவுடைய சாயலாய் இருக்க வேண்டும். ஆமென். கலாத்தியருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய அச்ச அடையாளங்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை, இது எதை குறிக்கிறது என்றால், இயேசுவுக்கு எத்தனை பாடுகளும் வடுக்களும் அடிகளும் அவமானங்களும் இருந்ததோ அதையே நான் பெற்றிருக்கிறேன் என் சரீரத்தில் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அவருடைய அச்சடையாளங்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவருடைய அச்சடையாளங்கள் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதா? அதுக்காக போய் அடி வாங்கணும்னு சொல்லல, அவமானப்படணும்னு சொல்லல. அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், அவருடைய பண்பு, விலையேற பெற்ற அவருடைய அன்பு உனக்குள் இருந்து புறப்படுகிறதா? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உலகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒன்றை தேவ மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் அமைதியாய் நிற்கிறார்கள். இயேசுவை போல அடிக்க கொண்டு செல்லப்படுகிற ஆடு தான் எதற்கு செல்லுகிறோம் என்பதை அறியாமல் அமைதியாய் இருக்கிறதை போல அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார். அவர்களுக்கு தெரியும், நான் பேசுவதை காட்டிலும் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவர்களுக்கு தெரியும். அவருடைய கோபம்
உக்கிரமானது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. நேற்றுக்கு நான் பைக்ல வந்து இருக்கும் பொழுது எதிர ஒரு ஆட்டோ எனக்கு முன்னால போயிட்டு இருக்கு. அதுல ஒரு வசனம் இருக்கு, சண்டையில கோபப்படும் பொழுது, கோபம் வரும் பொழுது நீங்கள் அமைதியாய் நின்றால் நீங்கள் அதில் வெற்றி பெற்றவர்கள் என்று அர்த்தம் கொள்ள முடியாத ஒரு வாக்கு இருக்கு, வசனம் இருக்கு. சண்டை வருது, எல்லாருக்கும் தான் கோபம் வரும், திட்டனோடு வரும். ஆனா நீ கோபப்படாம இருந்தா நீ தான் உண்மையான ஜெயித்த மனிதனா இருக்கிற. அப்படி என்று சொன்னால் இயேசுவை அத்தனை முறை துன்புறுத்தியும் அவர் வாய் பேசாத அமைதியாய் இருந்தார் என்று வசனம் சொல்லு. ஒரு வார்த்தை பேசல. அதனால்தான் இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவம் ஜெயித்து கொண்டு இருக்கிறது. நாம் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். பேசாமல் மௌனமா அமைதியா தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை வெற்றி அடைய செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். கிரேக்கத்துல அன்றைய நாட்களில இன்றைய நாளிலும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளங்களை வைத்திருந்தார்கள். இப்ப நம்ம தூரத்துல போறோம், ஒரு கிராமத்துல சர்ச்சை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஒரு திருச்சபை இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். உயரமான ஒரு கட்டிடமோ அல்லது சின்ன கட்டிடம் இருந்தாலும் அது மேல ஒரு சிலுவை நட்டு வச்சிருந்தாங்கன்னா அது கிறிஸ்துவனுடைய ஆலயம், தேவ மக்கள் கூடுகிற இடம். கிறிஸ்தவ குடும்பங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது உள்ளே இருக்கிற டெக்கரேஷன், அது உள்ளே இருக்கிறதான அந்த ஒழுங்குகளை பார்த்த உடனே இது கிறிஸ்தவ வீடு என்று கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்தவ மக்களை கண்டுபிடிக்கலாம். அவங்க பேசும் பொழுது, அவங்க நம்மோடு கூட உறவாடும் பொழுது, அவருடைய அன்பு, தனிப்பட்ட அன்பை பார்க்கும் பொழுது இது கிறிஸ்தவ மக்கள் என்பதை தெரிந்து. கிரேக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ICXU என்கிற ஒரு குறியீடு இருந்தது. ICXC அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல், நசரேஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று அர்த்தம். ரெண்டு சுருக்கமான வார்த்தை. தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய வாகனங்களிலே, எல்லா இடத்திலும் இந்த வார்த்தையை பொருத்திக் கொள்வார். நசரனாகிய இயேசு கிறிஸ்து என் தலைவர் என்கிற அச்ச அடையாளங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார். அதை வைத்துக் கொள்வதனாலே ஒரு கிறிஸ்தவனா என்றால் இல்லை. நல்லா கவனிக்கணும். நீங்க வாங்குற வாகனத்துல வசனங்களை அழகா எழுதி வைப்பீங்க. அதை பார்த்த உடனே அது கிறிஸ்தவ வாகனம் என்பது தெரியும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசு அல்ல வசனங்களை எழுதி வைப்போம். இதை பார்த்த உடனே தெரியும். ஆனா அதுக்கு உள்ள அதற்கான கேரக்டர் இருக்கா? ஒருவேளை ஆட்டோ வாங்குறோம், அதை ஓட்டிட்டு இருக்கிறோட வச்சுக்கோங்க, வசனத்தை எழுதி. ஆட்டோ வாங்கி ஓட்டுற சகோதரர்கள் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்கி ஓட்டுறோம், ஒரு கஸ்டமர் ஏறுறாரு, நீங்கள் ஒரு ரேட்டை பேசுறீங்க, அவங்க இடத்துல ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைவாக இருக்குது, உடனே எரிஞ்சு விழுது. நான் பேசின ரேட்டை விட 5 ரூபா 10 ரூபா குறைவாக இருக்குது, நான் பேசுறதானே கேட்குறேன்னு சொல்லி நம்ம சத்தம் போடுறதை காட்டிலும் பரவாயில்ல விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உள்ள வெளியே இருக்கிற வசனமும் உள்ளே இருக்கிற கேரக்டரும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். நல்லா வாய் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்லா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வச்சுட்டு கதவை மூடின்னு 4 பேர் அப்படியே முக்க சாப்பிட்டா அது தேவனுடைய அன்பு அல்ல. இயேசுனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி உனக்குள்ளது வெளிப்படும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ். ஏழைகளுக்கு இறங்குவதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த பூமியில பாவியை மீட்க தன்னுடைய ஒரே குமாரனை பரிசாக கொடுத்தார். நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க? நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க? உங்கள் அயலாருக்கு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உங்களை இதுவரை சண்டை போட்டவங்களுக்கு போயிட்டு ஒரு கேக் பாக்ஸ் எடுத்து கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீ ஒருவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாய் என்று சொன்னால், முந்தி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவாய் என்று சொன்னால், உன் சத்துருக்களுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுவா, அவனுக்கு ஸ்தோத்திரம் அவன் தலையில எரிகளை வைக்கிறான்னு அர்த்தம். நிறைய சபைகள்ல இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தான் நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா முடியட்டும்,
2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட்டா குழுக்குழுவா பிரிச்சு போவாங்க. அது அல்ல. எனக்கு ஒரே தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு தான் இங்க பிரசங்கிக்கப்படுகிறது. இங்க பாகுபாடு கிடையாது. இங்கு மேல கீழே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. படித்தவன் படிக்காதவன் என்கிற பாகுபாடு கிடையாது. அந்த ஜாதி இந்த ஜாதி என்கிற வேறுபாடு கிடையாது. ஒரே ஒரு மார்க்கம் தான். அது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க தான் கை கொடுத்துட்டு போவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி அல்ல. இது யாவரும் சமம். நீ வயதுல 80 வயதா இருந்தாலும் சரி, 8 வயது பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு தெரியும் தேவனுடைய சாயலாய் பிள்ளைகள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய பார்வையில வயது முக்கியம் அல்ல. அவருடைய பார்வையில அவரிடத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆத்துமா முக்கியமானது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவர் நம்மை அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். 1 யோவானுக்கு எழுதின அந்த நிருபங்களை நமக்கு 5 அதிகாரம் இருக்கிறது. இந்த 5 அதிகாரத்திலையும் யோவான் பிரபலப்படுத்தி இந்த கிறிஸ்துவின் அடையாளங்களை குறித்து சொல்றார். அதையெல்லாம் விளக்கி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கிக் கொள்கிறேன். 1வது அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட ஒளியில் நடக்கணும். யார் அந்த அடையாளத்தை தரித்திருக்கிற மனிதன்? அவரோடு நடக்கிற மனிதன். ஒளியில நடக்கணும், வெளிச்சத்துல நடக்கணும். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 2வது அதிகாரத்துல சொல்லுகிறது. அந்த அதிகாரம் முழுவதுமே இந்த காரியங்களை குறிப்புகளை தான் சொல்லிக் கொள்வது. ஒளி ஒளி என்கிற காரியத்தை 2வது அதிகாரத்துல வசனத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். வசனத்தின்படி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அவன் அச்சடையாளங்கள் அவனுடைய ஒளியாய் ஒளியில நடக்கிறவன், வசனத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்துல பாவத்தை குறித்தும் அதை சுத்திகரித்து தன்னை சுத்திகரிப்பதை குறித்தும் வேதத்துல 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து யோவான் எழுதுகிறார். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று வசனம் சொல்லுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது நம்மை ஏவி நம்மை சரிபடுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய குறைகளை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறார். நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்க வேண்டும் என்று யோவான் சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்துல 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் எப்படி கண்டுக்கலாம்? அவன் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட. ஏற்கனவே நிறைய காரியங்களை சொல்லி அவன் அன்பிலே பூரணப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியருடைய புத்தகத்துல வாசிக்கிறோம், அன்பு பயத்தை தள்ளும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாம் ஒழிந்து போக அன்பு ஒழிய. அப்போ அன்பை வெளிப்படுத்துவனாய் இருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்கிறது, அவன் உலகத்தை ஜெயித்தவனாய் இருக்க வேண்டும். உலகத்தை எப்படி ஜெயிக்கணும் என்பதை குறித்து சொல்லப்படும். அப்போ தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் இப்படியெல்லாம் அவனுடைய கேரக்டர் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய சாயலாய் அவன் காணப்படுகிறான். 3வது, இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்ற நட்சத்திரம், அதாவது வழிகாட்டும் நட்சத்திரம். It's a guidance. அது நம்மை சரிப்படுத்துகிறது, வழிகாட்டுகிறது. திக்கற்றவர்களாய் அலைந்த உன்னையும் என்னையும் சரியான நேர்வழியில் நடத்துகிறது. இந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளை இயேசுவினுடைய வீடு வரைக்கும் அது நேராய் முன் சென்றது. அல்லேலூயா. சரியான வழியில கொண்டு போய் நிறுத்தினர். ஏற்கனவே அவர்கள் இந்த நட்சத்திரத்தை விட்டு விலகி அரண்மனைக்குள்ளே போனார்கள். இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். அப்ப ராஜானா எங்க பிறப்பாரு? அரண்மனையில பிறப்பார். ராஜானா எங்க பிறப்பாரு? ராஜாதி ராஜா எங்க இருக்காரோ அங்கதான் பிறப்பார். அங்கதான் இளவரசன் பிறப்பான். அதற்காக நேரம் அரண்மனைக்கு போயிட்டாங்க. நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இவர்கள் தங்களுடைய சுய அறிவை பின்பற்றி அரண்மனைக்கு போனார்கள். ஆனால் நடந்தது என்ன? உலகத்தை மீட்கிற இயேசு என்கிற ராஜா, யூதர்களை மீட்டெடுக்கிற இயேசு என்கிற ராஜா அரண்மனையில பிறக்கல. அவர் மாட்டு கொட்டகையில பிறந்திருக்கிறார், ஒரு சிற்றூர்ல பிறந்திருக்கிறார்.
பின்பு அவர்கள் வெளியே வந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை சரியாய் நடத்தி இயேசுனுடைய வீடு வரைக்கும் கொண்டு சென்றார். வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இது இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இடரல் அடைய மாட்டான் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் நேராய் நடத்தப்படுவான். அவர் நேர் வழியாய் தம்முடைய ஜனங்களை நடத்துவார். அது நன்மை எது தீமை எது என்பதை சொல்லி நடத்துவார். எங்கே பாதுகாப்பு என்பதை சொல்லி நடத்துவார். அவர் நடத்துகிற வழியிலே குறைவு இருக்கார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சபையாக்குகிற தேவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு பின்தொடர வேண்டும். அது என்ன என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இருக்கும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 10ஆவது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 10:9. நானே வாசல், வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், சென்று மேய்ச்சலை கண்டடைவான், அவன் திருப்தி ஆவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வழிகாட்டுகிற நட்சத்திரமாகிய இயேசுவுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவர் சொன்ன காரியங்களை கீழ்ப்படியும் பொழுது, நாம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை திருப்தியை காண்போம். நமக்கு பாதுகாப்பு உண்டு. நமக்கு அவர் சரியான வழியில நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவரே நம்மை வழி நடத்துகிறவர். ஏற்கனவே பல வழிகளிலே நின்று நாம் தோற்று போன காரியங்கள் உண்டு. தேவனை அறியாத வழியில நின்று தேவனுடைய பார்வைக்கு விலகி நின்று நாம் இழந்து போன ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. எப்பொழுதும் நம் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நமக்கு குறைவுகள் ஏற்படாது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 15ஆவது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், காணாமல் போன இளைய குமாரன் தன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூர தேசத்துக்கு போனான். வழி கிடைக்காம போயிட்டான். நடந்து என்ன தெரியுமா? ஆகாரம் சாப்பிட வேண்டியவன் பன்றிகள் சாப்பிடக்கூடியதான தவிட சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஆண்டவருடைய வழியை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள் வராதபடி தகப்பனானவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர்களாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட 2 கேள்விகள் உண்டு. ஒன்று, நீங்கள் நடந்து வருகிற வழியை அறிந்திருக்கிறீர்களா? எந்த வழியில போறோம்னு தெரியுதா? மலை பிரதேச பகுதியில், கொடைக்கானல் பகுதியில ஒரு காடு ஒன்று இருக்கு. அந்த காடு, இந்த காட்டுக்குள்ள போயிட்டா வெளியே வரவே முடியாது. அதில் வருகிறதான ஒரு விதமான வாசனை, மூலிகை வாசனை, அந்த மனதை மயக்கி நாம் போகிற வழியை மறக்க செய்துவிடும். உலகம் ஒருவேளை நம்மை அப்படி அழைத்து செல்லலாம், நவமான காரியங்களை காட்டி அது தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்றது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள். நம்ம வழியில எங்க போறோம் என்பதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். 2வது கேள்வி, நீங்கள் அறிந்து கொண்ட அந்த நல்ல வழியை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு சொல்லித் தரீங்களா? இப்போ ஒரு மீன் பிடிக்கிறவன் இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு இடத்துல போய் ஒரு ஏரியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மீன் பிடிக்கிறான். போட்ட உடனே நிறைய மீன்கள் மாட்டுது. அவன் வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்க எல்லாரையும் பார்த்து, டேய் அங்க போய் மீன் பிடிங்க, நான் போட்ட இடத்துல என்னுடைய கூடை நிறைய அளவு மீன் படிச்சுது, நீங்களும் போய் பிடிங்க அப்படின்னு சொன்னான்னா சொல்லுவானா? இல்ல இல்ல, நாளைக்கும் நான் அங்க போவேன், அதனால அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் அது. ஆனால் நித்திய ஜீவனை
நித்திய ராஜ்யத்தை, நித்திய பிதாவை ருசி பார்த்த நீயும் நானும் அந்த ருசியை மற்றவர்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும். தேவனை அறியாமல் இருக்கிற உன் மனைவிக்கு, உன் கணவருக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் உறவுகளுக்கு தேவனுடைய அன்பை எப்படியாவது நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். அதுதான் சரியான வழியில் நடக்கிறது அர்த்தம். நான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை, நான் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை, நான் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை, நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நான் சொல்லித் தருவதுதான் உண்மையான அன்பு, உண்மையான கிறிஸ்துமஸ். நான் வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். தவறான வழியில் நடத்துகிறவனாய் இல்லாதபடி என்னை பின்பற்றுகிற என் ஜனங்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும். உலகத்துல நிறைய மதங்கள் தோன்றுகிறது, நிறைய சாமியார்கள் தோன்றாங்க, நிறைய சாமிகளே தோன்றாங்க. நான் சொல்றது வித்தியாசம் நினைக்கிறேன். நான் தான் சாமி என்று சொல்றவங்க நிறைய பேர் தோன்றிருக்காங்க. எல்லா மதத்திலேயும் மார்க்கத்திலேயும் உண்டு. கிறிஸ்துவ மார்க்கத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தோன்றினான். தோன்றி என்ன செய்தான்னு சொன்னா, கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல அவங்கள மயக்கி வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சு பல நேரங்களில் நடந்த கொடுமையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு போய், வாருங்கள் இன்னைக்கு நாம மோட்சத்துக்கு போவோம், நேரா சொர்க்கத்துக்கு போவோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் மயக்க அந்த பாய்சன் சேர்ந்து அந்த ஊசி எல்லாருக்கும் போட்டுட்டான். பல ஆயிரம் மக்கள் ஒரே சமயத்துல எல்லாரும் மரித்து போனார்கள். அவனும் அதை போட்டுக்கிட்டு சென்று போயிட்டான். மக்களை மூளை செலவை பண்ணுகிற சாமியார்கள், ஆன்மீகவாதிகள். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வால் நட்சத்திரம் ஒன்று வந்தது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக. எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வால் நட்சத்திரம் வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஒரு போதகர் இப்படியாய் போதிச்சான். இப்பொழுது ஒரு வால் நட்சத்திரம் வருது, இதுதான் நல்ல சமயம். இந்த வால் நட்சத்திரத்துல வாழை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாரும் பாய்சன் சாப்பிடுறது, எல்லாரும் விஷ மருந்துகளை அருந்தி ஒரு கூட்டம், ஒரு குவியல் மக்கள் அப்படியே இறந்து போனாங்க. இன்றைக்கு தேவனுடைய அன்பை ருசி பார்த்த நீயும் நானும் உங்களை சார்ந்து இருக்கிற ஜனங்களை எப்படி வழி காண்பிக்கிறோம்? அன்றைக்கு சரியாய் அந்த நட்சத்திரம் வழி நடத்தி இயேசுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் சரியான வழியிலே உங்கள் மக்களை, உங்கள் ஜனங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிகளை வழி நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த இதுவரை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நடத்துகிறீர்களா? நடத்துகிறோமா? சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால அந்த பக்தி, அந்த ஜெப ஐக்கியம், பிள்ளைகள் மேல் கரிசனையாய் பெற்றோர்கள் ஜெபிக்கிற அந்த ஊக்கமான ஜெபம் இந்த காலகட்டத்தில் குறைந்து இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் அதுல உண்மையாக இருக்கிறார். மற்றவர்கள் ஏனோ தானோ, எங்கேனா சொத்துட்டோம், எங்கேனா வரட்டும் அப்படி என்று பிள்ளைகளை விட்டுவிடாதபடி, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டு பண்றான். அப்ப தன் இஷ்டத்துக்கு பிள்ளைகளை விடாதபடி அவர்களை ஒழுக்கமாய் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வளர்க்கிற, வழிகாட்டுகிற நட்சத்திரங்களாய் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இனி என் வாழ்க்கையில என்னை பின்பற்றுகிற யாவரையும் உமக்கு நேராய் நடத்துவேன். அல்லேலூயா. தூக்கமா இருக்குங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை. கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம், மகிழ்ச்சி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வந்தது. இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வந்தது. நான் சரியான வழியில் நடக்கிறேன், என்னை சரியான வழியில் வர நடத்தி வந்த நட்சத்திரம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு வெளிச்சம், அது மகிழ்ச்சியை கொடுக்கிற வெளிச்சமாயிருக்கு. பிரதர், இன்னைக்கு ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நிறைய பேர் புரியல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? பாதி பேர் தான் இப்ப தூக்கம் தெரிஞ்சு ஆமேன்னு சொல்றேன். காலையில சர்ச்சை வச்சா இது ஒரு காலையில கிளம்பும் போது நல்லா தான் இருக்கு, ஆராதிக்கும் பொழுது நல்லா தான் இருக்கு. ஆனா செய்தி கொடுக்கும் போது அவர் என்ன பேசுறாரு, அவங்க என்ன காதல் வருது. எனக்கு இது புரியுதுங்க. நான் அதுல இருந்து கடந்து வந்தவங்க பார்க்குற மாதிரியே தூங்குறது, கண்ணை திறந்து தூங்குற ஒரே ஒரு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் தான். பைபிள் படிக்கிற மாதிரியே தூங்கி இருக்கிறேன். எப்படி எல்லாம் தூங்கணும்னு சொல்றேன். பைபிள் படிக்கிற மாதிரியே தூங்கி இருக்கிறேன். பிரசன்னத்தில் நிறைய மாதிரி தூங்கி இருக்கிறேன். அதிகாலை எப்பொழுதுமே நமக்கு ஒரு தூக்கம் வருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் 1 மணி நேரம் வீச்சிருப்பான். இப்ப போய் பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா ஹாப்பியா வீட்டுக்கு போவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே பிள்ளைங்க கிளம்பும் பார்த்தீங்களா, அது மாதிரி மகிழ்ச்சி உண்டாகட்டும். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கினதற்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாகத்தான். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து மகிழ்ச்சியை உண்டாக்கினது போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த ஜனங்களுக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் மறிக்க போறாங்க, நானும் மறிக்க போறேன். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் கண் விழிக்கும் போது கர்த்தரோடு கூட விழிப்பேன். இதுதான் நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அந்த மகிழ்ச்சி நிச்சயம் இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியில குறைவே இருக்கார். நான் ஒரு கேள்வியோடு கூட நிறைவு செய்கிறேன். அந்த மகிழ்ச்சி எது கொடுக்கும்? ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு எது கொடுக்கும்? நீங்க சொல்லுகிற எல்லா பதிலும் தற்காலிகமானது. இயேசு மாத்திரமே நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். பணம் கொடுக்குமா? கொடுக்கும். போதை கொடுக்குமா? கொடுக்கும். நீ வாங்கின பொருட்கள் கொடுக்குமா? கொடுக்கும். டிவி சீரியல் கொடுக்குமா? கொடுக்கும். நீ போட்டிருக்க நகை கொடுக்குமா? கொடுக்கும். உடுத்திருக்கிற பட்டுப்புடவை கொடுக்குமா? கொடுக்கும். நீ அலங்கரிக்கிற உன் சரீரம் கொடுக்குமா? மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகமானது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஒரு நல்ல புது ட்ரெஸ் போடுறோம், இந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் இருக்குங்கிறத அந்த ஒரு நாள் தான் இருக்கும். நல்ல மேக்கப் பண்றவங்க பாக்குறவங்க சொல்றாங்க, அழகா பியூட்டியா இருக்கிறீங்க, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் இருக்கும்? முகம் கழுவுறதுல தான் இருக்கும். நாம உடுத்திருக்கிற ஆடை, நான் வாங்குகிற, நான் வசிக்கிற வீடு, நான் சாப்பிடுற சாப்பாடு. சில பேர் பார்த்தா அதுலயே ரொம்ப பிரியமா இருக்காங்க. எங்கெல்லாம் சோறு கொடுத்தா அங்கெல்லாம் தேடி போய் சாப்பிடுறாங்க. அது எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம். ஆனால் நித்திய மகிழ்ச்சியை தேவன் ஒருவரால் தான் தர முடியும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிக்கு பணம் அவசியம் இல்லை. இந்த மகிழ்ச்சிக்கு நகை அவசியம் இல்லை. இந்த மகிழ்ச்சிக்கு உங்களுடைய வேலையோ வருமானமோ அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை தான் ஒருவனும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இது கர்த்தருடைய சமூகத்துல தான் தெரியும். உங்களை பார்த்தால் நீங்களும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் நட்சத்திரங்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை கண்டது மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். உங்களுக்குள்ள இருக்க மகிழ்ச்சி அப்படி போகணும். நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, அந்த இடத்துல விட்டு கடந்து வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு வெறுமை காணப்பட்டால் உங்களிடத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். நீ இருக்கிற இடம், உன்னை சுற்றிலும் உன் மக்கள் சுற்றிலும் நீ மகிழ்ச்சியா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சிருக்கணும், கலகலப்பா வச்சுக்கணும். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் சீடு மூஞ்ச வச்சுக்கணும், கோபமா வச்சுக்கணும், மூர்க்கமா வச்சுக்கணும், சண்டையோட வச்சுக்கணும். ஐயோ அப்பா அந்த அம்மாட்ட பேசவே முடியாது, பஜார்ல நின்று பஜாரி பண்றோம் அப்படின்னு பேர் எடுக்கிறவங்களா எல்லாமே நம்மை தேடி வரும். பூக்களை தேடி தேனீக்கள் எப்படி வருகிறதோ, தேவ மக்களை தேடி இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வரணும் நம்மை தேடி. அந்த மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சியை பெற்றவர்களாய் மகிழ்ச்சி நட்சத்திரமாய் விளங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் பிரதர்?
எப்படி கிடைக்கும்? தேவ சமூகத்திலே காத்திருக்க அவர் நட்சத்திரமாய் உங்கள் மேலே ஒளி வீசுகிறவராய் இருப்பார். ஆமென். ஹalleluya. எல்லாமே கண்களை மூடி, ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நட்சத்திரமாய் மாற்றும், என்னையும் அப்படிப்பட்ட வழிகாட்டு நட்சத்திரமாய் மாற்றும், என்னையும் அப்படிப்பட்ட ஆளுகை நட்சத்திரமாய் மாற்றும், என்னையும் அப்படிப்பட்ட அடையாள நட்சத்திரமாய் மாற்றும். உம்முடைய மகனாய் என்னை தெரிந்து கொண்டீங்க, உண்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அவர் ராஜா, நாம் அவருடைய பிரஜைகள். அவர் நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் நம்முடைய எஜமான், நாம் அவருடைய சீடர்கள். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தன்னால் வாழாமல் தன்னை கொள்வானே. அவரை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறவராக இருந்தார். இன்றைக்கும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்விகளோடு கூட நாம் கடந்து போகலாம். அவர் பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரத்தை நாம் கண்டார்கள், தேவ ஞானிகள் பார்த்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரமானது ஆளுகை செய்கிற நட்சத்திரமாய், நம்மை வழி நடத்துகிற நட்சத்திரமாய், நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிற நட்சத்திரமாய் நம்ம இருக்கிறதா நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, உலகத்துல ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆராதிக்கிற உமக்கு ஆண்டவரே, இன்றைக்கு சகல ஜனங்களும்
உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற உண்மை நாங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாளாய் எப்படி ஆண்டவரே நாங்கள் இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்தது போல மிகுந்த சந்தோஷத்தை கண்டார்கள் என்றது போல எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு காணப்படுகிற இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஆண்டவரே உணரப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீதாமே கிருபை செய்தபடியா என்ற கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே வந்து ஆராதித்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே எங்கள் அன்பு சபை விசுவாசிகளுக்காக உடைய சமூகத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக. இந்த ஆசீர்வாதம், இந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் எங்களை பின்தொடர்களாக இருக்க கர்த்தர் தான் உதவி செய்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே இந்த நட்சத்திரத்தை போல நாங்கள் ஆண்டவரே ஒளி பிரகாசிக்கிறவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் எங்களை இதமை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியாவது அந்த நட்சத்திரம் வழிகாட்டுதலா இருந்ததோ நாங்களும் அன்று இந்த மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல அநேக இடங்களுக்கு வழிகாட்டுதல் உள்ள ஒரு திருச்சபையாய் நீதாமே எங்களை மாற்றும்படியாய் இந்த கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பம் ஆண்டவரே அநேக அப்பா மக்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையார், ஆசீர்வதிக்கப்பட்டதான விசுவாசிகளா எங்களை நினைத்தாம எடுத்து பயன்படுத்த முடியாத தருணத்துல எங்களை தாழ்த்திலும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மீண்டுமாய் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மேல தேவ கிருபையின் கரத்தை நீட்டி ஆண்டவரே உங்களுடைய அளவில்லாத மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேல தங்கி இருக்க முடியாத கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமை ஒவ்வொருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இதனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தேவதாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மீண்டுமா என்ற கருத்தை தாத்தர் இந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலேயும் எங்களை சுற்றியிருக்கிற மேலேயும் இந்த தேசத்தின் மேலேயும் அன்று இந்த உலகத்தின் மேலேயும் தங்கியிருக்க முடியாத கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் செபங்கள் எடுக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேட பிரசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை